குறி சொல்லிக்கிட்டு அந்த அம்மா எப்படி குறி சொல்லுவா? அதுக்கு அந்த அம்மா எப்படி சொல்றா? அடி பச்சை மாலை பவளம் மாலை எங்களது நாடு எங்களது நாடு பரமேசன் நாடு மாலை எங்களது நாடு அம்மா எங்களது நாடு வல்லாளராஜங்கிட்ட போய் நிசாசினிட்ட போய் இந்த அம்மா குறி சொல்றா. அம்மா உனக்கு நீண்ட காலமா குழந்தை வரம் கிடையாது. அவ தும்பப்பூ போலல்லவோ அம்மாவ துவண்ட தும்பப்பூ போலல்லவோ துவண்ட கேள்வியானா அவ தும்பப்பூ போலல்லவோ துவண்ட கேள்வியானா பண்ண பூ போலல்லவோ அம்மாவ பழுத்த கேள்வியானா இந்த ஆயா மருத்துவச்சு கேள்வியா தல்லா தடிகளோ நீ தாய் கேள்வி வேஷம் போட்டது இந்த அம்மா தான். அண்ண பூ போலவோ பழுத்த கேள்வியான வேஷம் போட்டது இந்த அம்மா தான். தும்ப பூ போலவோ துவண்ட கேள்வியானது இந்த அம்மா தான். இந்த அம்மா அப்படி வேக போயிட்டு போய் அந்த நிசாசினிக்கு குழந்தை பிறக்க நேரத்துல இந்த அம்மா என்னவா அவதரிக்கிறா? அவன் நெஞ்ச போலந்தால ஓ நெடுகோடால மழையிட்டா நெஞ்ச போலந்தால ஓ நெடுகோடால மழையிட்டா அவ மாற போலந்தால ஓ மறிகோடால மழையிட்டா குடலை எடுத்து மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அங்க போய் அந்த சோற ஓடுறோம் பாரு, அந்த சாமியெல்லாம் பதிப்பட்டு அள்ளி பலதான கொட்டுறோம் பாரு. அதுக்கு எதுக்கு அந்த ஊரையே அந்த அம்மா பந்தாடி சோற இட்டா. அதுக்குதான் அந்த அம்மா மகமாயி மாசி மாதத்துல அந்த அம்மாக்கு மசாலா கோலம் நடக்கும் பாத்தியா? அந்த அம்மா எங்க போய் மசாலா நடத்துறா? ஊருக்குள்ள அந்த அம்மா நடத்திட்டு இருக்காரா? அந்த சுடுகாட்டுல என்ன நடந்துட்டு இருக்க? உனக்கு சுத்தி போன மேரியோ சுடுகாடு பூமானக்கம் சுத்தி போன மேரியோ சுடுகாடு பூமானக்கம் சுடுகாடு பூமானக்கம் சுத்தி போன மேரியோ சுடுகாடு பூமானக்கம் உனக்கு பக்கம் போன மேரியா தயனி படுத்த இடம் பூமானக்கம் பக்கம் போன மேரியோ படுத்த இடம் பூமானக்கம் உனக்கு பக்கம் போன மேரியோ படுத்த இடம் பூமானக்கம் பல்லாடகி காப்பாத்தி இருந்தா நம்ம எல்லாரையும் காப்பாத்தி கொடுப்பா. இந்த சாமி நம்மள என்ன மயிரப்படுங்கும் போது கிண்டலுக்கு விட்டு பேசணும் வச்சுக்க. அவன் பார்த்தா உனக்கு கைவாளங்கு கால் வேளங்கு கழுட்டாத திருவாளங்கு எம்மா மாறுவாளங்கு மரியாளங்கு ஐயனூரா மாறாத பெருவாளங்கு இந்த அம்மா ஒரு ஊரையே கலியுக கட்டால இல்லாத கலியுகமும் சொல்லாது உத்தரவு இல்லாத உலகம் சொல்லலாது தெய்வம். அந்த சாமி இந்த சாமிக்கு என்ன முறை வேணும்? என்ன முறை வேணும் பருத்து? சின்னாயா உன்ன பம்பைக்கு நான் கூட்டு இருந்தேன் பாத்தியா நீங்க? என்னடா முறை வேணும்? சின்னாயிங்க மாலையிட்ட தரவானைக்கு மண்ணோட அம்மா எப்படி தெரியுமா? கட்டுன புருஷனாவது யாராவது பெத்த பிள்ளையாவது இந்த அம்மாலாம் சாதாரண தெய்வம் கிடையாது. கட்டுன கணவனையே இந்த அம்மா காலால மிதிச்சவ யாரு? சிவபெருமானியே. அந்த மாலையிட்ட மன்னவனையும் மண்ணோட சேர்த்தவன் அந்த அம்மா. அந்த அம்மா சாதாரண தெய்வம் கிடையாது. ஏன் இந்த சாமியோட சக்தியான தெய்வம்? மொண்டைனா மத காச்சாலன்னு சொல்லுவாங்க. மொண்டை அந்த மொண்டையில கொண்டு போய் இந்த சாராயத்தை வச்சு வரத்த இந்த சாராயத்தை கொண்டு வச்சு இந்த அம்மா அந்த சாராயக்கல்ல குடிச்சிட்டு சாராய போத யாரு சொல்லலூரம்மா அந்த அம்மா தண்ணி நடிச்சு அந்த சாராயத்தை தூக்கி குடிச்சோடனே இந்த அம்மாக்கு தலை சுத்த ஆரம்பிச்சு. இந்த ஆயா
அந்த சாராய போதையில திரிஞ்சுக்கிட்டு போனா பாரு, ஆறா குளமா அந்த மாதிரி திரிஞ்சுக்கிட்டு போகும்போது இந்த ஆயாவை கொண்டுட்டு போய் எந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க? அது ஆனாடு கோனாடு அழகு வாழ பொன்னாடு, ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு, ஆனை கட்டி தம்பரிக்கும் அழகு பொன்னி வளநாடு. அடியா 10 அடி வெச்சாமல் பரவூரம்மா ஜாமல் வாழ வாழ கோடி காலம் வடமலையா சன்னாதி போ, வாழ வாழ கோடி காலம் வடமலையா சன்னாதி போ, பெருக பெருக கோடி காலம் பெருமாளையா சன்னாதி போ, பெருக பெருக கோடி. வடமலையா சன்னதி போல் பெருக பெருக கோடிகாலம் பெருமலையா சன்னதி போல் கேட்டு வாங்குவது மனித குணம், கேட்காத கொடுவது தெய்வத்தோட குணம். இன்னைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாமிக்கு பேர் வழங்கணும்னு சொல்லி அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சுட்டு போற, வேண்டுதல் நிறைவேறி இந்த அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்த உடனே நம்மளுக்கு வந்து 30,000 ரூபாய் ஒரு மாசம் ஊஞ்சல் செலவு ஏத்திருக்கிறாங்க. அப்படி அந்த குடும்பம் ஆண் பண பக்கம் அரசு கட்டி ஆண்டு பெருகுடி ஆண்டு வாழ வாழ கோடிகாலம் வடமலை